டெல்லியில காலையில தூங்கி எந்திரிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா, இந்த குளுருக்கு பார்த்தீங்கன்னா, போத்திக்கிட்டு தூங்கத்தான் தோணுமே தவிர்த்து, எந்திரிச்சு வேலை பார்க்கணுன்ற எண்ணமே வராது. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால தான் நாங்க 3 நாள் பள்ளிக்கூடம் போகல. லீவ் விட்டாங்க போலருக்கு நாங்களே நெனச்சுக்கிட்டோம். பனி அதிகமானாலும் பரவால்ல, நாங்க லீவ் விட மாட்டோம்டா, பள்ளிக்கூடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கூல்ல வேற லீவ் விடல பார்த்துக்கிடுங்க. சரி ஓகே, நம்ம தான் 3 நாள் பள்ளிக்கூடம் போகாம இருந்துட்டோம். இன்னைக்கு பிள்ளைகள பள்ளிக்கூடம் அனுப்பிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவனுக்கு மட்டும் தான் இன்னைக்கு ஸ்கூல் இருந்துச்சு. சின்னவனுக்கு ஆன்லைன் கிளாஸ் லிங்க் அனுப்பிட்டாங்க. சரி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பெரியவன மட்டும் எந்திரிச்சு கிளம்ப சொல்லியாச்சு. அப்படி இருந்தும் அலாரம் 6 மணிக்கு அடிச்சது. அத அமத்தி அமத்தி 6:30 வரைக்கும் கொண்டாந்தாச்சு. இன்னும் தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு எந்திரிச்சு பரபரன்னு இந்த பிரெட் ஆம்லெட்ட மட்டும் போட்டு கொடுத்தேன். ஏன்னா தோசை மாவு இன்னைக்கு காலியா போச்சு. பிரெட் ஆம்லெட் போட்டது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அத தான் சூஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் தொட்டுக்கிட்ட சாஸும் வச்சு இன்னைக்கு பிள்ளைகள பள்ளிக்கூடம் அனுப்பி விட்டேன். பெரியம்மா மட்டும் தான் போறான். சின்னவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி வாங்க எப்படி இருக்கு கிளைமேட்டுன்னு பார்ப்போம். வெளிய வந்து பாருங்க இன்னும் விடியவும் இல்ல, சூரியனும் வரவும் கிடையாது. மணி பார்த்தீங்கன்னா 7 ஆகப்போகுது. பஸ்ஸும் வந்துருங்க இன்னும் 5 நிமிஷத்துல. அதனால பரபரப்பா கிளம்பி கீழ வந்து பார்க்குறோம். பாதி பிள்ளைகள் பள்ளம் போல. இதுக்கு நான் பேசாம தூங்கவே செஞ்சிருக்கலாம்.